சந்தனம் சவ்வாது சந்தனம் சவ்வாது மல்லிகைப்பூ வாடை கோயில் ஸ்தலத்துல இருந்தது மாதிரியே மணக்கிறது சாமி. சரி சரி. அது என்ன அது கெவிலி வேற அடிக்கிறக்கா சாமி கும்பிடும்போது போதெல்லாம் சாமி கும்பிடும் போதெல்லாம் அடிச்சிட்டு இருக்குது. சரி சரி. அதாவது சித்து சபையில அந்த 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 வாடை வருது, அதே வாடை தான் உங்க வீட்டையும் சுற்றி வருது. சபையிலையும் வந்து அப்பப்போ விபூதி சந்தனம் ஜவ்வாது பன்னீர் ஜவ்வாது வாசனை வந்துகிட்டு இருக்கு. இப்போ அது ராஜபாண்டிக்கு தெரியுது. அந்த விஷயங்கள் நீங்க வந்து சபை தொடர்பாளரா இருக்கிய, அது சபை உங்க உங்க வீட்டை சுத்தி சூழுதுன்னு நினைக்கேன். இருந்தாலும் பெருமகனார் திருவாயால நீங்க கேட்டுக்கோங்க. ஜவ்வாது சந்தனம்னாலே சித்தர்கள் தான், கேளுங்க. அது வெள்ளி செவ்வாய் வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். எந்த நேரமும் நம்ம நினைக்கிற புதன்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே அது வாடை, திடீர்னு ஒரு வாடை, அப்படி ஒரு வாடை ஜம்முன்னு வரும். அப்ப சித்து சபையோட ஆற்றல் தான். இருந்தாலும் அகத்திய பெருமான் திருவாயால கேட்டுக்கிறோம். சித்தர்களோட வர பூமி அங்கதான் அந்த வாசனை அடிக்கும். திருமுனியின் திருவடி பணிந்தோம், திருத்தாள் பணிந்தோம். காலங்களின் கட்டளையை ஏற்று நற்கால நிலைகளின் கட்டளையை ஏற்று சபை தொடர்பாளனாய் அமர்ந்து சபை சீடனாய் உயர்ந்து சபை சீடனாய் உயர்ந்த அக்கணம் சித்தநிலை சிவநிலை ஞானநிலை எதுவென்று கற்றுக் கொடுக்கும் சபையோடு தொடர்புக்குள் தொடர்பாய் இருந்து அமர்ந்து தன் கால அவகாச நிலைகள் அமைகின்ற சூழல்தனிலே சபை நோக்கி நின்று வணங்கி தன் இல்லாலோடு சபையில் வந்து அமர்ந்து சித்தனோடு இறை சற்சங்க நிகழ்வுகளிலும் பல்வேறு பயண நிலைகளிலும் ஒன்றாக தன் பயணத்தை மேற்கொண்டு தன் இல்ல நிலையை இகலோகத்தில் தவழும் இல்ல நிலையை சபையோடு தொடர்பு படுத்தி சபையில் ஓர் அங்கமாக அவன் அங்கத்திற்குள் சபையையும் ஓர் அங்கமாக வைத்து அமர்ந்திருக்கும் அரசபாண்டி என்னும் சீடனுடைய அற்புதமான அச்சீடனுக்கு அவள் இல்லாளுக்கு மழலையர்க்கு நல் ஆசி வழங்கி அச்சீடனுடைய உறவாளர்களாய் தொடர்பாளர்களாய் பூர்வ ஜென்ம புண்ணிய இணையாளர்களாய் சபையினுடைய புண்ணிய இணையாளர்களாய் வந்து அமர்ந்த அத்தம்பதியர் யாவருக்கும் அகத்தியன் இருவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி தொடுத்த வினா இல்லம் சுற்றிலும் இல்லத்திற்குள்ளும் எவ்வேளைதனிலும் பிரபஞ்சமகா சபையிலே வீசுகின்ற நல் நறுமணங்கள் நல் நறுமண நிலைகள் சுற்றி வந்து அலைவாய்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை அது எவ்வாறு அங்கு நிகழ்கிறது, அதன் நிலை என்ன, அதன் பொருள் என்ன என்று வினா தொடுத்த சீடரே ஆற்றலாக சபையினுடைய ஆற்றல் கண்டு சபையோடு தொடர்பில் இருந்து தன் இகலோக நிலைதனை அற்புதமாக சபையோடு தொடர்பு படுத்தி இணைத்து வளர்ந்து வரும் தம்பதிகளே அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். உரைத்தவன் உரைத்தவாறு பிரபஞ்ச மகா சபையிலே கந்தர்வர்களும் ரிஷிமார்களும் குருமார்களும் தேவர்களும் சித்தர்களும் இடைவிடா தவநிலையை மேற்கொண்டு தேவலோக நல் நறுமணம் வீசுகின்ற வாசனை திரவியங்களை தன் சரீரத்திலே பூசி அற்புதமாக தவம் இருக்கும் அத்தகைய சூழல் தனிலே பிரபஞ்சமகா சபையிலிருந்து எழுகின்ற பேராற்றல், அவர்கள் விடுகின்ற தவமூச்சு காற்றிலிருந்து எழுகின்ற பேராற்றல்களோடு இணைந்து கிளம்புகின்ற அற்புதமான நல் நறுமண ஆற்றல் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக ஆற்றல் கொண்ட வேலாய் நிற்கும் இயல்பு கொடிமர பதாகையின் மூலமாக வெளிச்சென்று அகத்தியன் பல்வேறு ஆசி நிலைகளில் ஆசி முறைகளில் உரைத்தவாறு சபையோடு தொடர்பில் இருக்கின்ற அனைத்து சீடர்களின் இல்லங்களையும் சபைகளாக மாற்றி அச்சபைகளை எல்லாம் ஆதி கைலாய இறை சபையில் இருக்கின்ற அற்புதமான சிவகணங்கள் காவல் காக்கும் நிலை தொடர்ந்து வருகின்றது என்பதை அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு சூட்சம காவல் புரிகின்ற அச்சூழல் தனிலே
அவர்கள் சூட்சம நிலையாய் அங்கு அமர்கின்ற பொழுதும் அங்கு வலம் வருகின்ற பொழுதும் சிவமகா வாழைச்சித்தனுடைய தவ ஆற்றல் புதைந்து எழுகின்ற ஒவ்வொரு தளமும் சீடர்களின் இல்லங்களாக இருக்கும் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சீடருக்கு. அற்புதமாய் இது எவருக்கும் உணரக்கூடிய நிலை. ஆதி கைலாய இறைநூலோடு இறை சூட்சம சபையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய யாவரின் இல்லங்களிலும் நறுமண கந்தர்வ தேவலோக வாசனை என்பது அற்புதமாக அது எல்முனை அளவு கூட இடைவெளி இல்லாது அது அங்கு வியாபித்திருக்கும். அவ்வாறு வியாபித்திருக்கக்கூடிய நறுமணங்களை எப்பொழுது தன் சரீரம் சபையோடு தன்னுடைய அந்தர் ஆத்மா வேலை செய்கின்றதோ, தன்னுடைய அடிநிலை ஆத்மா அதோடு இணைகின்றதோ, அப்பொழுது அத்தகைய வாசனை நிலைகளை உணரலாம் என்கின்ற அற்புத விடைதனை அகத்தியன் பகிர்ந்து, இது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்றது. சீடர்களின் இல்லங்களில் மட்டுமல்ல, இல்லங்களை சுற்றி மட்டுமல்ல, அத்துணை கந்தர்வர்களும் தேவர்களும் பிரபஞ்ச மகா சபையில் இருக்கும் ஆற்றல் தனை பிரபஞ்ச மகா சபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக தாரை வார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை நறுமணத்தை பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றலை, சூட்சமத்தினை, சிவமகா வாழைச்சித்தனுடைய தவ ஆற்றலை உணர்கின்ற பாக்கியவான்களாக இகலோகத்தில் எவர்கள் நடைபோடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அத்தகைய நறுமணங்கள் திகழும். அது சபையோடு தொடர்பில் இருந்த பொழுதும் மற்ற பல சபைகளோடு நிலைகளை கற்றுக் கொடுக்கும் சபையோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுதும் உண்மை நிலையில் இறையை உள்வைத்து தன் 5 நிலைகளை வென்று ஒருவன் எவன் உயர்கின்றானோ அவனுக்கு அந்நிலை எங்கு சென்று அமர்ந்த பொழுதும் அவன் இல்லத்தில் அமர்ந்த பொழுதும் அத்தகைய நறுமண நிலைகள் அவன் நாசியில் நுழைந்து அற்புதமாக பிரபஞ்சத்தை காட்டும் என்னும் விடைதனையும் அகத்தியன் பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம். போதுமா?